வணக்கம். தமிழா திவ்யா டிஎஸ்சி 2025 குரூப் 4 தேர்விற்கான ஐஎன்எம் டெய்லி டெஸ்ட் சீரிஸ். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், மருது சகோதரர்கள் பற்றிய 27 வினாக்கள். முடிந்தால் 27க்கு 27 மதிப்பெண்கள் எடுத்து காட்டுங்க. ஒரு வரி வினாக்கள், லைன் பை லைன் கொஸ்டின். பிடிஎஃப் வந்து டெலிகிராம் லிங்கில் கொடுக்குறேன். அதில் பிடிஎஃபாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வீடியோவிலேருந்து ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த நூற்றாண்டின் இறுதியில் பிரிட்டிஷாரை மருது சகோதரர்கள் எதிர்க்க திட்டமிட்டனர்? எந்த நூற்றாண்டின் இறுதியில் பிரிட்டிஷாரை மருது சகோதரர்கள் எதிர்க்க திட்டமிட்டனர்? ஒன்றாவது வினாவிற்கான சரியான விடை 18ஆம் நூற்றாண்டு. இரண்டாவது வினா, கட்டபொம்மனின் கழகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு. கட்டபொம்மனின் கழகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு. இரண்டாவது வினாவிற்கான சரியான விடை 1799. மூன்றாவது வினா, மருது சகோதரர்களின் கழகம் பிரிட்டிஷார் குறிப்புகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது? மருது சகோதரர்களின் கழகம் பிரிட்டிஷார் குறிப்புகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது? மூன்றாவது வினாவிற்கான சரியான விடை இரண்டாவது பாளையக்கார புரட்சின்னு அழைக்கப்பட்டது. நான்காவது வினா, தென்னிந்திய கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்குறாங்க. தென்னிந்திய கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார்? நான்காவது வினாவிற்கான சரியான விடை எவரும் இல்லை. மலபாரோட கேரளவர்மா, கிருஷ்ணப்பா, தூண்டாச்சி அனைவரும் தென்னிந்திய கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்கள். ஐந்தாவது வினா, தென்னிந்திய கூட்டமைப்பாளர்கள் கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடிவெடுத்த ஆண்டு. தென்னிந்திய கூட்டமைப்பாளர்கள் கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடிவெடுத்த ஆண்டு 1800 ஏப்ரல். எந்த இடத்தில் அவங்க சந்தித்து கொண்டார்கள்னா விருப்பாட்சியில் சந்தித்து 1800 ஏப்ரல் மாதம் அவங்க வந்து கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடிவெடுத்தார்கள். ஆறாவது வினா, கம்பெனியாருக்கு எதிராக கோயமுத்தூரில் எப்பொழுது எழுச்சி ஏற்பட்டது? கம்பெனியாருக்கு எதிராக கோயமுத்தூரில் எப்பொழுது எழுச்சி ஏற்பட்டது? ஆறாவது வினாவிற்கான சரியான விடை 1800 ஜூன். ஏழாவது வினா, கம்பெனியாருக்கு எதிராக கோயமுத்தூரில் ஏற்பட்ட புரட்சி அதிவேகமாக எந்த பகுதிகளுக்கு பரவியது? கம்பெனியாருக்கு எதிராக கோயமுத்தூரில் ஏற்பட்ட புரட்சி அதிவேகமாக எந்த பகுதிகளுக்கு பரவியது? ஏழாவது வினாவிற்கான சரியான விடை மதுரை, ராமநாதபுரம். ஏன் பி. எட்டாவது வினா, கம்பெனியார் யார் மீது போர் தொடுக்கப் போவதாக அறிவித்தார்கள்? கம்பெனியார் யார் மீது போர் தொடுக்கப் போவதாக அறிவித்தார்கள்? எட்டாவது வினாவிற்கான சரியான விடை கிருஷ்ணப்பா கேரளவர்மா. ஏன் பி. ஒன்பதாவது வினா, எந்த பகுதிகளில் எல்லாம் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள்? எந்த பகுதிகளில் எல்லாம் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள்? ஒன்பதாவது வினாவிற்கான சரியான விடை அனைத்து வரும். கோயமுத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். பத்தாவது வினா, ஊமைத்துரையும் செவத்தையாவும் எந்த ஆண்டு பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச் சென்றனர்? ஊமைத்துரையும் செவத்தையாவும் எந்த ஆண்டு பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச் சென்றனர்? பத்தாவது வினாவிற்கான சரியான விடை 1801 பிப்ரவரி.
11வது வினா, ஊமைத்துரையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து எந்த பகுதியில் பதுங்கியிருந்தனர்? ஊமைத்துரையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து எந்த பகுதியில் பதுங்கியிருந்தனர்? சரியான விடை கமுதி. 12வது வினா, சின்னமருது அவர்களின் தலைமையிடம் எது? சின்னமருது அவர்களின் தலைமையிடம் எது? சரியான விடை சிறுவயல். 13வது வினா, மீண்டும் கட்டி முடிக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை யார் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் மீண்டும் ஏப்ரலில் முற்றுகையிட்டனர்? மீண்டும் கட்டி முடிக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை யார் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் மீண்டும் ஏப்ரலில் முற்றுகையிட்டனர்? 13வது வினாவிற்கான சரியான விடை காலின் மெக்காலே. 14வது வினா, கட்டபொம்மனின் சகோதரர்கள் யாரிடம் அடைக்கலம் கேட்டனர்? கட்டபொம்மனின் சகோதரர்கள் யாரிடம் அடைக்கலம் கேட்டனர்? 14வது வினாவிற்கான சரியான விடை மருது சகோதரர்கள். 15வது வினா, கட்டபொம்மனின் சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் காரணமாக யார் தலைமையிலான படைகள் சிவகங்கை நோக்கி படையெடுத்து சென்றனர்? கட்டபொம்மனின் சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் காரணமாக யார் தலைமையிலான படைகள் சிவகங்கை நோக்கி படையெடுத்து சென்றனர்? சரியான விடை அக்னியூ இன்னஸ். 16வது வினா, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. 16வது வினாவிற்கான சரியான விடை 1801 ஜூன். 17வது வினா, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எங்கு ஒட்டப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எங்கு ஒட்டப்பட்டது? 17வது வினாவிற்கான சரியான விடை டி, நவாப்பட கோட்டை சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் குற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. 18வது வினா, சின்னமருது எத்தனை ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினார்? சின்னமருது எத்தனை ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினார்? 18வது வினாவிற்கான சரியான விடை 20,000. 19வது வினா, எதன் காரணமாக வங்காளம், சிலோன், மலேசியா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன? எதன் காரணமாக வங்காளம், சிலோன், மலேசியா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன? 19வது வினாவிற்கான சரியான விடை திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. 20வது வினா, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின் போது பிரிட்டிஷாருடன் கைகோர்த்தவர்கள் யார்? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின் போது பிரிட்டிஷாருடன் கைகோர்த்தவர்கள் யார்? 20வது வினாவிற்கான சரியான விடை அனைத்தும். புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர். 21வது வினா, ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள்? ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு தஞ்சாவூரிலும் திருச்சியில் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள்? 21வது வினாவிற்கான சரியான விடை 1801 மே. 22வது வினா, கலகக்காரர்கள் எப்பகுதியில் தஞ்சம் புகுந்தனர்? கலகக்காரர்கள் எப்பகுதியில் தஞ்சம் புகுந்தனர்? சரியான விடை சி, பிரான்மலை, காளையார் கோவில் ஆகிய இடங்களில் கலகக்காரர்கள் தஞ்சம் புகுந்தனர். 23வது வினா, சிவகங்கை இணைக்கப்பட்ட ஆண்டு? சிவகங்கை இணைக்கப்பட்ட ஆண்டு 1801. 24வது வினா, ராமநாதபுரம் அருகே அமைந்த திருப்பத்தூரில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? ராமநாதபுரம் அருகே அமைந்த திருப்பத்தூரில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801 அக்டோபர் 24. 25வது வினா, 25வது வினா, ஊமைத்துரையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் எந்த ஆண்டு தலை துண்டிக்கப்பட்டனர்? ஊமைத்துரையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் எந்த ஆண்டு தலை துண்டிக்கப்பட்டனர்? 25வது வினாவிற்கான சரியான விடை 1801 நவம்பர் 16. 26வது வினா, மருது சகோதரர்களின் கழகத்தின் போது
கலகக்காரர்களில் எத்தனை பேர் பிடிக்கப்பட்டு மலையாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? மருது சகோதரர்களின் கலகத்தின் போது கலகக்காரர்களில் எத்தனை பேர் பிடிக்கப்பட்டு மலையாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? சரியான விடை 73 பேர். 27வது வினா, மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை தென்னிந்திய புரட்சி. 27க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா, TNPSC.